வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸ் டி போர்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா ஆன் ஸ்க்ரீனில், இந்த போர்டு இல்லாமல் இதோட நிறைய மாடல் எங்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 72 மாடல் எங்கிட்ட இருக்குது, மாடல்ஸ் இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். எல்லாமே மெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் ஆடியோவுக்கு ஒரு பெஸ்ட்டு பவர் ஆம்பிளிஃபயர் இதுதான். நீங்கள் ஒரு முறை இந்த போர்டு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். எங்கிட்ட வாங்கணும் கூட அவசியம் கிடையாது. ஆன்லைனில் வாங்கலாம், வேறு உங்கள் லோக்கலில் உங்களுக்கு கடையில் எங்கேயா இருந்தால் கூட நீங்கள் வாங்கலாம், யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நாம் இதுக்கு முன்னாடி நிறைய லீனியர் ஐசி யூஸ் பண்ணியிருப்போம். நிறைய ஐசி இருக்குது. ஓகே, நாங்களும் ஒரு காலத்தில் அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். 4440, Power 491, 491 இந்த மாதிரி நிறைய அது. பட் அதுலாம் இல்லாத ஒரு குவாலிட்டி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் இதில் தான், இந்த கிளாஸ் டியில் தான் வரும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இப்படி தான் இருக்கும். கஸ்டமர் குவாலிட்டி தான் எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா? முதல்ல நமக்கு ஒரு ஆம்பிளிஃபயரை மேக் பண்ணோம்னா அதில் குவாலிட்டியை ஃபீல் பண்ண தெரியணும். அப்போ தான் கஸ்டமருக்கு சொல்ல முடியும். ஓகே, பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நிறையா இருக்கு. ஓகே, பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்களேன், இது ஒரு பேம் ஐசி 8403ங்கிற ஒரு பேம் ஐசி. இது ஜஸ்ட் ஒரு 5 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய கிளாஸ் டி. ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? ஓகே, இந்த மாதிரி இருக்கு. இதில் ஒரு ஸ்டீரியோ, 5 வோல்ட் ஆப்ரேஷனில் ஒரு கிளாஸ் டி போர்டு. ஒரு லோ பட்ஜெட்டில் அசம்பிள் பண்ணி பாருங்கள். 5 வோல்ட்டுங்கிறது ஈஸியாக நீங்கள் மேக் பண்ண முடியும். 2 ஸ்பீக்கர், ஒரு 3 வாட் ஸ்பீக்கர், 2 ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணும். 3 வாட் ஸ்பீக்கர் சின்னதாக இருக்கும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராஜெக்டில் கொடுக்குறோம். ஓகேங்களா? நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல கிளாரிட்டி, குவாலிட்டி எல்லாம் வரும். இப்படி ஒர்க் பண்ணுறப்ப எந்த வித கிளாஸ் டி காமனாகவே உங்களுக்கு இதுக்கு பெரிய அளவில் ஹீட் சிங்கே தேவைப்படாது. பாருங்கள், இங்கே ஒரு ஹீட் சிங் இருக்குது, இது ஒரு ஹீட் சிங் இருக்குது. ஒரு பேருக்கு தான் இருக்குது. அந்த ஹீட் சிங் இல்லைன்னா கூட அது வேலை செய்யும். இதே எல்லிய 4440 இந்த மாதிரி ஐசிலாம் இருந்துச்சுங்களே, ஆன் பண்ணீங்கன்னா 10 நிமிஷம் தான் அந்த ஐசியை நீங்கள் தொடவே முடியாது. ஓகே, நீங்கள் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணாலும் அந்த ஹீட் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். இன்னும் கொஞ்சம் லோக்கல் மார்க்கெட்டில் இருக்க ஐசி, சைனீஸ் மேக் இதெல்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சொல்ல வேண்டியதே இல்லை. நிறைய ஃபெயிலியர் ஆகும் உங்களுக்கு. பெரிய ஹீட்ஸிங், என்னதான் ஹீட்ஸிங் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அதெல்லாம் இது தேவைப்படாது உங்களுக்கு. நல்ல குவாலிட்டியான ஒரு ஆடியோ அவுட்புட் வரக்கூடிய இத்தனை மாடல் இருக்கு. இப்போ நான் பார்த்தோம் இல்லையா, இதுலயே பாருங்க, இன்னொன்று இது ஒரு 8 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேவா? இந்த போர்டு உங்களுக்கு தெளிவாக தெரியுதா? இந்த போர்டு, எஸ், பாருங்க, இந்த மாதிரி போர்டு இருக்கு. இதுதான் முதல்ல சொன்னது, இந்த பேம் ஐசி ரெண்டுமே இருக்கு. ஓகேவா? இது 15 + 15 வாட்ஸ் பவர், சூப்பர் குவாலிட்டி. எப்படி LA 4440 வந்துச்சு அந்த அவுட்புட் இந்த போர்டில் வரும். வைடு வோல்டேஜ் ரேஞ்ச் 8 வோல்ட் டிசிலேருந்து 24 வோல்ட் டிசி வரைக்கும் இதில் கொடுக்கலாம். சரி, இது இல்லாமல் வேற என்ன இன்னும் ஒருனா பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஐசி, இது பாருங்க, இந்த ஒரு போர்டு ஒன்று. இது 30 + 30 வாட்ஸ். இது 15 + 15 வாட்ஸ் நான் சொன்னேன். இது 30 + 30 வாட்ஸ். எல்லாமே விலை கம்மி தான், எல்லாமே 150. தேவைப்படுறவங்க ஒரு போட்டோ ஆன் ஸ்க்ரீனில் எடுத்து எனக்கு அனுப்புங்க, நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இது போல் 30 + 30 வாட்ஸ், இது 150 தான் வரும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஹீட்ஸிங் பிளேட்டும் வந்துருச்சு, ப்ளஸ் மைனஸ் ஸ்பீக்கரோட அவுட்புட் பொலாரிட்டி பார்த்து கொடுங்க, அவ்வளோதான். ஓகே, இது ஒரு மானோ 60 வாட்ஸ். மானோலே 60 வாட்ஸ் சப்புக்கு சூப்பராக. ஏன்னா மானோ அப்படின்னாவே சப்பு தான். ஸோ இந்த ஐசி யூஸ் பண்ணலாம். பாருங்க, இது ஒரு சேனலுக்கு 30 + 30 வாட்ஸ், இது 60 வாட்ஸ். இது சப்புக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, இல்லை பாருங்க, 15 + 15 வாட்ஸ் 5 சேனலுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 6வது சேனல் சப்புக்கு மட்டும் இதை எடுத்துக்கலாம். இது இருக்கு. இது நல்ல குவாலிட்டி இருக்கும். இது வைடு ரேஞ்ச் வோல்டேஜ் இருக்கும். ஓகே, தென் பாருங்க, இந்த ஒரு போர்டு இருக்கு, வித் கண்ட்ரோலோட வந்துடும் கம்ப்ளீட்டா. நீ கண்ட்ரோல் கூட கொடுக்க வேண்டியதில்லை. வால்யூமு, மிட், பாஸ், ட்ரிபிள்
சூப்பர் அவுட்புட் பக்காவாக வரும். 40 + 40 வாட்ஸ் பவர். எல்லாமே இம்போர்ட்டட் கண்ட்ரோல். சரசரன் நாய்ஸ் எதுவும் வராது. நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஒரு காம்பேக்டாக டிசைன் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாடலுக்கு இன்புட்டு ஒரு டிஜிட்டல் இன்புட் கொடுக்கலாம். நீங்கள் ஏற்கனவே பல இன்புட் இருக்குது. நம்ம இன்புட் கொடுத்தோம்னா இது அவுட்புட்டில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சவுண்ட் பார் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இந்த எல்லா போர்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா போர்டுமே. இப்போது இந்த போர்டு இருக்கு இல்லையா, இது வந்து 500 வாட்ஸ் பவர். இது வந்து 500 வாட்ஸ் பவர். டூயல் பவர் சப்ளை 36 வோல்ட் டிசியிலிருந்து 72 வோல்ட் டிசி வரைக்கும் இது ஒர்க் பண்ணும். 500 வாட்ஸ் பவர் சப்புக்கு சூப்பர் அவுட்புட் கொடுக்கும். பாருங்க, இன்னொன்று இதில் உங்களுக்கு மற்ற போர்டெல்லாம் உங்களுக்கு விசிபிளாக தெரியாமல் போயிடும் இல்லையா? பாருங்க, இந்த ஒரு போர்டு வித் ஃபேன் அட்டாச்சு. இது சூப்பர் அவுட்புட். இது 500 வாட்ஸ் பவர். நல்ல குவாலிட்டி, காம்பேக்டாக இருக்கும். ஓகே, சப்புக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு இருக்கு, இது வந்து 120 வாட்ஸ். அது 500 வாட்ஸு, இது 120 வாட்ஸ். இது 120 வாட்ஸு மானோ TBA 3116 D2 IC யூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர் அவுட்புட் வரும் உங்களுக்கு. இதே மாதிரியே நல்ல அவுட்புட் வரக்கூடிய மானோ பாருங்க இங்க இருக்கு. மானோ இன்புட் கொடுத்துடலாம். இதில் அவுட்புட் ஒரு பவர் சப்ளை, ஒன்று வந்து அவுட்புட் சிக்னல் இன்புட். இந்த இடத்துல சப் ப்ரீ கண்ட்ரோல், ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ரெண்டுமே இருக்கு. இந்த இடத்துல 2 கண்ட்ரோல் கொடுக்கலாம். இந்த கண்ட்ரோல் இதில் இணைஞ்சு வரும். இந்த கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்கும். கண்ட்ரோல் ஃபிட் பண்ண மாதிரி போர்டு இருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இதுதான் போர்டு. நான் கண்ட்ரோல் ஐசோலேட் கண்ட்ரோல் தனியாக இருக்குது. கண்ட்ரோலுக்கு வேணா கூட நீங்கள் கண்ட்ரோல் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி போர்டு இது சப்புக்குன்னே வரும். சூப்பர் அவுட்புட், பக்காவாக அவுட்புட் வரக்கூடியது. வைடு ரேஞ்சு 12 to 24 நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இது ஒரு மானோ போர்டு. 450 தான் வரும். நல்ல குவாலிட்டி, 100 வாட்ஸ் பவர் மானோ. ஸோ இப்படி தான் தெரிஞ்சாதான் உங்களால் வந்து ஒரு ஆம்பிளிஃபையரை அசம்பிள் பண்ண முடியும். அதுக்கு தான் டிஃப்ரெண்ட் மாடல் இதில் காமிச்சிட்ருக்கேன். ஓகே, வேறு என்ன வேணும் இதில் ஒரு பிடி போர்டு இருக்குது. ஜி ஸ்டார் கம்பெனியோடைய பிடி போர்டு பெஸ்ட் ரிசல்ட். 2 கண்ட்ரோல் இதில் வந்துடும். நல்ல குவாலிட்டி. LM324 யூஸ் பண்ணியிருக்கோம், ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ் டி போர்டுக்கு மேட்சிங்கான ஒரு பிடி போர்டு, அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஓகே, வேறு என்னென்ன இருக்குது இந்த போர்டில் அடுத்தபடியாக பார்த்தோம்னா பாருங்க, ஒரு மீதி எல்லாமே ஒரு 2.1 பாருங்க. இதில் ஒரு போர்டு இருக்கு P176 சொல்லி, இது ஒரு கிளாஸ் டி போர்டு. சூப்பர் அவுட்புட் பக்காவாக இருக்கும். இதில் ஒரு 5 வோல்ட் அவுட்புட் எடுத்துக்கலாம். 2 வோல்ட் கொடுத்துட்டு 5 வோல்ட் அவுட்புட் எடுத்து ஒரு நம்ம மாடுல் கொடுத்துக்கலாம். ப்ளூடூத் மாடுலுக்கு இதில் கொடுத்துக்கலாம். சிக்னல் இன் அவுட் எல்லாமே இருக்கும் இதில். இந்த போர்டு இது விலை கம்மி தான், நல்ல குவாலிட்டி வரும். தென் பாருங்க, இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கு. இதில் ப்ளூடூத் இருக்கு, ஒரு ஆக்ஸ் இன்புட் இருக்கு. 543 CVR அப்படிங்கிற நம்பர். இதில் நல்ல அவுட்புட், பக்கா அவுட்புட் வரக்கூடிய ஒரு போர்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். போர்டு இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போர்ட்ஸில் இது ஒன்று. இன்னொரு போர்டு இருக்கு. இது வந்து ஸ்டீரியோ. இந்த போர்டு வந்து ஸ்டீரியோ வித் கண்ட்ரோலோட வந்துடும். ஒரு TFT கார்டு யூஸ் பண்ணலாம். ப்ளூடூத் ஆக்டிவிட்டி உண்டு. 3.5mm ஜாக் மூலிமா FM எதை வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ப்ளூடூத் மாடலை ஆட் பண்ணி இது ரிமோட் கிட்ட நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். இது பவர் சப்ளை, லெஃப்ட் ரைட் அவுட்புட், நல்ல சூப்பர் குவாலிட்டி வரக்கூடிய ஒரு போர்டு. ஓகே, இன்னொரு போர்டு பாருங்களேன். இதுவும் அதே மாதிரி தான் போர்டு வித் கண்ட்ரோல். கொஞ்சம் பவர் கம்மி, 40 + 40 வாட்ஸ் பவர். ஸ்டீரியோ இன்புட்டு 3.5mm ஜாக் மூலிமா இன்புட் கொடுத்துடலாம். இதில் கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோல் கூட்டலாம், குறைச்சிக்கலாம். இதில் அவுட்புட் உங்களுக்கு கொடுத்துடலாம். ஒரு ப்ளஸ் மைனஸு, தென் லெஃப்ட் ரைட்டு, இந்த மாதிரி போர்டு இருக்குது. உங்கள் அசம்பிள் பண்ண வேண்டிய ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம்.
சரி, அடுத்தபடியாக பார்த்தோம்னா இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு இருக்குது. இது வந்து ஸ்டீரியோ. இந்த ரெண்டுமே ஸ்டீரியோ போர்டு. 60+60 வாட்ஸ், 12 வோல்ட் 24 வோல்ட். இதுதான் ஹீட் சிங். 2 ஐசி இருக்குது. ஒரு ஐசி மானோ, ஒரு ஐசி ஸ்டீரியோ, ரெண்டுக்குமே. இது ஒரு கம்பெனி, இது ஒரு கம்பெனி. வித் பிடியோட ஒரு போர்டு. பிடியில் கொடுத்துரு கம்ப்ளீட்டாக. இல்லை கண்ட்ரோல் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக. ஒரு 5 வோல்ட் அவுட்புட் இருக்கும். மாடுல கொடுத்துக்கலாம். ரொம்ப காம்பேக்டாக 12 வோல்ட் கொடுக்கலாம். 24 கொடுத்துருக்காங்க. பட் இந்த போர்டு பொறுத்த வரைக்கும் 12 வோல்ட் கொடுத்தா போதுமானது. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்போன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். எல்லா சப்ஜெக்ட்டுமே அவசியம் தேவை. எலக்ட்ரானிக்ஸ் தான் எதிர்காலம், மறந்துடாதீங்க. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதுக்கு தகுந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு போதுமான சர்வீஸ் என்ஜின் இருக்காங்களான்னா இல்லை. ஏன்னா லேட்டஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க மாறணும். முதல்ல ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சேனல் பார்க்குற நியூ கமர்ஸ் பிகினர்ஸுக்கு எல்லாம் தான் ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்க. எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அசம்பிள் பண்ணுவாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே அதுதான். வியூவர்ஸ் எல்லாருமே ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆன்லைன் ட்ரைனிங்கில் படிக்கிறப்ப ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. படிச்சிருந்தா நல்லது. மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன்லைனில் வரக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே ரொம்ப எளிமையாக ஈஸியாக இருக்கும். பொதுவாகவே இந்த சேனலுடைய வீடியோஸ் எல்லாமே எல்லோருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். புரியணும், புரிய வைக்கணும். அதுதான் இந்த சேனலுடைய நோக்கம். வருங்காலம் ஃபுல்லாக இந்த எலக்ட்ரானிக் ஸ்பேஸில் குறிப்பாக இந்த கிளாஸ் டி போர்டு, இந்த மாதிரி சர்வீஸ், அசம்பிளிங் இப்படி தான் வரும். நீங்கள் அதை எதிர்நோக்க தயாராக இருக்கணும். இன்னும் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி நிறைய வீடியோ, அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரப்போகுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் வரும். தெரிஞ்சு வச்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தோம்னா MT21 அப்படின்னு ஒரு மாடல். இது இந்த MT21. இதில் வந்து BT21, ZK, TB21 இந்த மாதிரி மாடல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மூடி இருக்கும், கீழே ஒரு மூடி இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் மாதிரி லுக் வந்துடும். நீங்கள் ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ண வேண்டியதே இல்லை. இது ஒன்று இருந்தால் போதும். 200 வாட்ஸ் பவர். வீட்டுக்கு தேவையான ஹை பக்காவாக இருக்கும். நாம் இதிலிருந்து சவுண்ட் பார் மேக் பண்ணலாம். சவுண்ட் பாரில் வந்து லெஃப்டில் 3 ஸ்பீக்கர், ரைட்டில் 3 ஸ்பீக்கர், நடுவில் ஒரு சப். சூப்பர் மேட்சிங். நாமளே அசம்பிள் பண்ணிடலாம். அசத்தலான அவுட்புட், நல்ல குவாலிட்டி. இதுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவர் சப்ளை எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் வாங்கிக்கலாம். பெஸ்ட் ஒன். இதில் பென்ட்ரைவ் கொடுத்துக்கலாம், 3.5mm ஜாக் இன்புட் கொடுத்துக்கலாம். இது அப்படியே ரிமோட்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அதான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? டிசி இன்புட் 2 சோர்ஸ் இன்புட் கொடுக்கலாம். 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணும். சேம் மாடல் தான் அந்த மாடல். இதுவும் அதே தான். இது ஓப்பனில் இருக்குது, அது க்ளோஸ் பண்ணியிருக்கு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். பாருங்க, இது ஒரு 2.1 மாடல். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் இந்த மாடல் தான் வந்துச்சு. ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஹீட்சிங் 2 ஐசி இருக்குது. டிசி இன்புட் கொடுத்துக்கலாம். சிக்னல் இன்புட்டுக்கு 2 சாக்கெட் இருக்குது. வால்யூம், பாஸ், ட்ரிபிள் இதில் இருக்குது. அவுட்புட் அதே மாதிரி தான். 3 அவுட்புட் ஸ்பீக்கர், லெஃப்ட், ரைட்டு, சப் கொடுத்தா போதும். ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப லோ பட்ஜெட்டில், அசத்தலான குவாலிட்டியில் நம்மளால் அசம்பிள் பண்ண முடியும் இந்த போர்டு. ஓகேவா? வேறு இது இல்லாமல் என்ன போர்டு இருக்குது அப்படின்னு கேட்டால் பாருங்கள். பிக் ஒன் AS21 லாஸ்ட் கிளாஸில் காமிச்சதான். AS21 நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இதுதான் 800 வாட்ஸ் பவர். லெஃப்ட் 220, ரைட் 220, சப் 350 வாட்ஸ். பக்காவாக யூஸ் பண்ணலாம். குவாலிட்டி 16 வோல்ட் இன்புட் மினிமம் டு 38 வோல்ட் மேக்ஸிமம் கொடுக்கலாம். டிசி கொடுக்கலாம். ஆக்சிலரி இன்புட் ஒன்று இருக்குது, USB இன்புட் இருக்குது, அது இல்லாமல் ப்ளூடூத் இருக்குது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் நாபெல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு. இதில் கொஞ்சம் விலை ஜாஸ்தியில் அப்படின்னா இந்த சினி அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இதனுடைய மேக்கு.
இது XY S350H அப்படிங்கிற மாடுல் 800 வாட்ஸ் பவர், லெஃப்ட் 220, ரைட் 220, சப் வந்து 350 வாட்ஸ். இதில் என்ன பிளஸ் அப்படின்னு கேட்டால் ஆப்ரேட்டிங் வோல்ட் 12 வோல்ட்லேயே வேலை செய்யும். இன்னைக்கு மார்னிங் கூட அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோ, மறக்காம அந்த வீடியோ பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேச முடியும், கொடுக்க முடியும். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுங்க. எதிர்கால எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுவும் சர்வீஸ் ஃபீல்டு தான் வலுவாக இருக்கும், வேற எந்த ஃபீல்டும் வலுவாக இருக்காது. ஏன்னா இதில் வந்து மேன் பவரை பேஸ் பண்ணி தான் இதில் சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அசம்பிள் பண்ண வேண்டியது இருக்கும். மற்ற எல்லா ஃபீல்டுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஸோ எல்லா ஃபீல்டுமே கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும், சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் நாம தான் பண்ணி ஆகணும். ட்ரபிள் ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் அதிகமாக வந்துருச்சு, அதனால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் படிக்கணும், அது ஒன்று தான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஆன்லைனில் கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் எல்லாமே எங்கிட்ட அவைலபிள் இருக்குது. வித் பவர் சப்ளை, கேபினெட் எல்லாமே இருக்குது. எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். ஸோ இதில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த போர்டில் இருக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தலாம் என்ன பார்த்துருக்கோன்னா கிளாஸ் டி போர்டு பற்றி ஓவரால் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த கிளாஸ் டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வைடு ரேஞ்ச் ஆஃப் வோல்ட் 12 வோல்ட்லேருந்து ஃபுல்லாக 36 வோல்ட் வரைக்கும் அந்த மாடலை பொறுத்து இருக்கு. கரண்ட் டேக்கன் கம்மி, ஹீட் ஆகாது, ஹம் வராது, நாய்ஸ் வராது. இதெல்லாம் இருந்தாவே போதும் ஒரு குட் ஆம்பிளிஃபையர். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போர்ட்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். இந்த பாருங்க, இந்த போர்டு இருக்கு இல்லையா, இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடுல் இருக்குது. இந்த மாடுல் வித் ஆம்பிளிஃபையர் இருக்குது. இது இருந்தால் போதும். இதுக்கு ஒரு 12 வோல்ட் அல்லது 24 வோல்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இதுலேயே எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். வித் ரிமோட்டோட வந்துடும். உங்களுக்கு வேறு ஃபர்தராக ஆம்பிளிஃபையரே தேவையில்லை. AP55 அப்படிங்கிற இதனுடைய இது இருக்குது. இன்னும் இதுலேயே டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது. இது வந்து 50+50 வாட்ஸ் பவர், இதுலேயே வந்து 30+30, சிலதில் வந்து 5+5 வாட்ஸ் எல்லாமே இருக்குது. உங்கள் ரிக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய போர்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ யாருக்கு தேவையோ அவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் அசம்பிள் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.